கடவுள் சிலையா கடவுள் படமா என்றெல்லாம் வரும்போது இந்த கடவுளுக்கு ஒரு உருவம் கொடுக்கிறார். அந்த உருவம் எப்படிப்பட்டதுன்னா அது நெருப்பு, எரிந்து கொண்டிருக்கிற நெருப்பு. அவருக்கென்று அன்பர்கள், அவர் மீது ஈடுபாடு கொண்ட பலர் அவருடைய பேச்சு எழுத்துக்களை எல்லாம் எழுத்து நூலாக்குறாங்க. அதுல முக்கியமான ஒருவர் வேலாயுத முதலியார். அவர் ராமலிங்க சாமி என்று எழுதுகிறார். புத்தகத்தை வெளியிடும் போது அதை அவர் ஒத்துக்கொள்ள மறுக்கிறார். ராமலிங்கம் சாமின்னு யாரையும் சொல்லாதீங்க, நான் வெறும் ராமலிங்கம் தான் என்று அவர் அதை மறுத்து எழுதுகிறார். வேதம், புராணம், ஆகமம், இதிகாசம் இவைகளை நான் மறுக்கிறேன். சைவ சமயத்தை நான் மறுக்கிறேன். வைணவ சமயத்தையும் மறுக்கிறேன். வேதாந்தம், சித்தாந்தம் அதையும் மறுக்கிறேன். எல்லா வகையான மதங்களையும் மறுக்கிறேன். மதம் என்னும் பேய் பிடியாதிருக்க வேண்டும் என்று இதுக்கு முன்னாலேயே அவர் எழுதியிருக்கிறார். இப்ப நான் சொன்னேன், நம்ம தமிழர்களுக்கு பதவி மேல ரொம்ப ஆசை இருக்கு. இதை நன்கு தெரிந்து வைத்திருந்தவர் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் வள்ளலார். அவர் என்ன சொன்னாரு, நான் எல்லோருக்கும் ஒரு பதவி கொடுக்கிறேன் என்று சொன்னார். இந்த பதவி என்ன அப்படின்னு சொன்னா 3 கட்டளைகள். பசித்திரு, தனித்திரு, விழித்திரு. நீட்டை ஒழிப்பது என்று சொன்னால் நீட்டிலிருந்து விலக்கு கேட்டா முடியாது. அந்த நுழைவுத் தேர்வு ஏன் வந்துச்சோ அந்த காரணத்தை அகற்றினால் அந்த நீட்டை ஒழிக்கலாம். வந்ததுக்கான காரணம் என்ன? தனியார் கல்வியில் நடைபெறுகிற அந்த வணிகமயம். இந்த வணிகமயத்தை ஒழிக்காமல் நீங்க இதை ஒழிக்க முடியாது. ஆண் பெண் வேறுபாடின்றி அனைவருக்கும் கல்வி கொடுக்க வேண்டும். பெரியாருக்கெல்லாம் முன்னால வள்ளலார் சொன்னது இது. இப்படி வள்ளலார் சொல்லி இருந்ததை அறிந்தவுடன் அடடா இவர் புரட்சி திறவையாக இருக்கிறாரே என்றார். எல்லாத்திலும் உச்சம் வள்ளலார் அந்த காலத்தில் கணவன் இறந்தால் மனைவி தாலி அறுக்க வேண்டாம் என்ற கருத்தை சொன்னார். இதுதான் பெரியார் அவர்கிட்ட மிக நெருங்கி செல்வதற்கு காரணமாக இருந்தது. நெருப்பை அருட்பெருஞ்சோதியாக வணங்க சொன்ன வள்ளலார் அவரே ஒரு நெருப்பாக இருந்தார். இந்துத்துவம் நெருங்க முடியாத ஒரு நெருப்பவர். ஒரு தமிழ் தேசிய சமூக நீதிக்கான போராட்டத்தில், பார்ப்பனை எதிர்ப்பு, இந்துத்துவ ஆதிக்க எதிர்ப்புக்கு எதிரான போராட்டத்தில் மிக முக்கியமான பங்கு வள்ளலாருக்கு உண்டு. பல்வேறு கதைகள் அவர் பூட்டி கொண்டார், உள்ள போய் பூட்டி கொண்டார். அதை பற்றி நிறைய பேர் இல்ல அவர் ஜோதியில் கலந்தார்னு நம்புறவங்களும் இருக்கிறாங்க. இல்ல அவரை ஒரு சிதம்பரம் தீட்சிதர்களுக்கு எதிராக இருந்தாரு, பார்ப்பனர்களுக்கு எதிராக வெளிப்படையாக நின்றவர், சைவ சமயத்துக்கு எதிராக பேசினார், அதனால் அவரை எரித்து விட்டார்கள் என்று. இது தமிழ்நாடு இனி 249வது நிகழ்வு. வள்ளலார் வழங்கிய அருட்கொடை என்பது இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு. நாம் சாதி அமைப்பினுடைய தோற்றம், அதன் நிலைப்படுத்தல், அதனுடைய வளர்நிலைகள், இப்படி பல்வேறு செய்திகளை பார்த்து கொண்டு வர்றோம். அதுல ஏற்கனவே நம்ம பக்தி இயக்கத்தின் தொண்டர்களாக செயல்பட்ட ஆழ்வார்கள், நாயன்மார்கள் பற்றி பார்த்தோம். சாதி மத அமைப்புக்கு நியாயம் கற்பிக்கக்கூடிய மெய்யியல் கோட்பாடுகள், துவைதம், அத்வைதம் ஆகியவற்றை பற்றியும், சைவ வைணவ மெய்யியல் ஆச்சாரியார்களான, முதல்ல வைணவத்திற்கு ராமானுஜர், சைவத்திற்கு அல்லது அத்வைதத்திற்கான ஆசாரியாராக நம்ம காஞ்சியில் அந்த ஒரு காலடி சங்கராச்சாரியர், ஆதிசங்கரை பற்றியெல்லாம் பார்த்தோம். இந்த ஆன்மீகவாதிகளாக இருக்கிற எல்லோருமே சாதி மதங்களின் ஆதரவாளர்களாக, மதம் என்பதை விடவும் சாதியத்தை ஆதரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் இல்லை. ஆன்மீகவாதிகளுக்குள் சாதி மறுப்பாளர்களும் இருந்திருக்கிறார்கள், இப்ப இருக்கிறாங்க. அவர்கள் சமூகத்தில் ஏற்றத்தாழ்வு கூடாது, பிறப்பினால் பேதம் இருக்கக்கூடாது என்று சனாதனத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் பலர் இருந்திருக்கிறாங்க. இதில் தமிழ்நாட்டில் மிக முக்கியமான ஒருவர் நம்முடைய அருட்பிரகாச வள்ளலார் என்று அழைக்கப்படுகிற ராமலிங்க அடிகளார், வடலூர் ராமலிங்க அடிகளார். இன்றைக்கும் வடலூரில் அவர் நிறுவிய சத்திய ஞான சபை இருக்கு. தமிழ்நாட்டில் ஏராளமான வள்ளலார் அன்பர்கள் இருக்கிறாங்க. வள்ளலார் எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினார், அதுவும் அவர் வாழ்ந்த காலம் 51 ஆண்டுகள் தான்.
அதில் ஒரு கடைசி 10 ஆண்டுகளில் தான் அவர் வந்து இந்த 6ஆம் திருமுறை என்று சொல்லப்படுகிற அவருடைய திருவருட்பாவினுடைய 6வது பகுதியில் தான் சாதி மதங்களுக்கு எதிராக பேசுகிறார், எழுதுகிறார், நூல்கள் வெளியிட்டிருக்கிறாரு, உபதேசங்கள் செய்திருக்கிறாரு. எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, அவருடைய கருத்துக்களை கேள்விப்பட்டு அல்லது படித்து அறிந்து கொண்ட தந்தை பெரியார் அவர்கள் வள்ளலாரை பற்றி வியந்து அவருடைய 6ஆம் திருமுறையை நூல்களாக வெளியிட்டார் என்கிற அளவுக்கு அந்த செய்திகள் இருக்கு. அந்த முறையில் வள்ளலாருடைய பங்களிப்பு, மெய்யியல், அவருடைய கருத்தியல் பங்களிப்பு, தமிழ் சமூகத்தில் அவர் ஆற்றிய பங்கு குறித்து தான் நாம் இன்றைக்கு இந்த வள்ளலாரின் அருட்கொடை என்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். ஒரு ஒப்பளவில் பார்த்தா ரொம்ப தொன்மை காலத்துக்குரியவர் அல்ல, 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒருவர் தான். ஆன்மீக சீர்திருத்தவாதியாக அவர் கருதப்பட்டார். இறைப்பற்று என்பதே கருணை தான். கருணையில் முதன்மையானது பசியோடு இருப்பவர்களுக்கு உணவளித்தல் என்று அந்த பசித்திருப்போருக்கு, பசித்திருக்கும் உயிர்கள் அனைத்துக்கும் உணவளித்தல் என்ற முறையில் வள்ளலார் என்றாலே புகழ்பெற்ற அவருடைய ஒரு உரை, ஒரு மொழி, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்பதுதான் ரொம்ப இந்த உயிர் நேயம் அல்லது ஜீவகாருண்யத்தை உலகிற்கு அறிவித்த ஒரு வாசகம். அவர் 1823 அக்டோபர் 5ஆம் நாள் பெற்றோர் ராமையா சின்னம்மை இணையருக்கு 5வது மகனாக பிறந்தவர். அவருடைய சிறுவர் பருவம், இளம் பருவம், அவருடைய அந்த காலத்தில் அவர் வெளிப்படுத்திய ஆற்றல்கள், இதுபோல ஒருத்தர் புகழ் பெற்றுட்டா அவங்களுக்குன்னு பல்வேறு புனைவுகள் உருவாக்கப்பட்டோம். அவங்களுடைய அதிசயங்கள் நிகழ்த்துவது பற்றி, அவங்க அற்புதங்கள் எப்படி செய்தார்கள்னு, அப்படி அவரை பற்றியும் நிறைய இருக்குது. நம்ம அது எல்லாத்தையும் நம்பணும்னு அவசியம் இல்லை. அவரே முதல்ல அதில் பலவற்றை நம்பாமல் இருந்ததும் இருக்கு. அப்போ அவருடைய அந்த 1823 பிறந்து 1874 மறைகிற அந்த இடைப்பட்ட காலத்தில் ஒரு சிறு வயதிலிருந்து நல்ல தமிழ் ஆற்றலோடு உரைநடை, செய்யுள் ஆகியவற்றை இயற்றுவது, சொற்பொழிவுகள் என்று எல்லா வல்லமைகளோடும் அவர் தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்தார். அவர் வடலூரில் அவர் தொடங்கி வைத்த சத்திய தர்மசாலை அணையா அடுப்புடன் இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது. பசிப்பினி போக்குவதைத்தான் அவர் முக்கியமாக கருதினார். அவர் இறுதியாக இலக்கியமாக கொண்டது, இலட்சியமாக கொண்டது, சாதி மத பேதமில்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும். அதற்காக அவர் உருவாக்கிய அமைப்பு தான் சமரச சுத்த சன்மார்க்க சங்கம். இப்போ கடவுள் சிலையா, கடவுள் படமா என்றெல்லாம் வரும்போது இந்த கடவுளுக்கு ஒரு உருவம் கொடுக்கிறார். அந்த உருவம் எப்படிப்பட்டதுன்னா, அது நெருப்பு, எரிந்து கொண்டிருக்கிற நெருப்பு. உலகமெங்குமே இந்த நெருப்பை பற்றிய ஈர்ப்பு அறிஞர்களுக்கு, மெய்யியல் அறிஞர்களுக்கு இருந்திருக்கு. ஹெராக்லிட்டஸ் என்ற ஒரு கிரேக்க அறிஞன் பொருள் எப்படி இருக்கிறது, அதாவது பொருள்னா பருப்பொருள், மேட்ரு எப்படி இருக்குது, இந்த உலகம் எப்படி இருக்குதுன்னு சொல்லும்போது அது ஓயாமல் எரிந்து கொண்டிருக்கிற ஒரு தீச்சுடர் போல இருக்கிறது என்று ஒரு கருத்து சொன்னார். ஏன்னா அவங்களுக்கு என்ன அதிசயமா இருக்குன்னா, அதுக்கு ஒரு வடிவம் இல்லை, சதுரம், செவ்வகம். அவங்களுக்கு எப்படி தோணுதுன்னா, அதற்கு ஒரு எடை இல்லை, நிறை இல்லை, அதற்கு ஒரு பௌதிக குணங்களை சொல்ல முடியல. அது நெருப்பு சுடுது,
இன்னொரு பக்கம் அது ஓயாத இயக்கத்தை குறிக்குது. அசையாம நிக்கிறது இல்லை எந்த நெருப்பும். எனவே அதன் மீது அவர்களுக்கெல்லாம் ஒரு ஈர்ப்பு வருது. ஆனால் அறிவியல் வளர்ந்து செல்லுகிற போது நெருப்பும் பருப்பொருளுடைய ஒரு வடிவம் தான். ஆனால் இந்த வித்தியாசமான தன்மைகள் இருப்பதால் அந்த ஒரு பருப்பொருளுக்கு மட்டும் அதுவே உலகம் எங்கும் சூழ்ந்திருப்பதா. உண்மையில் என்னன்னா அப்படி உலகம்னா அண்டம் முழுவதிலும் அது இருக்குதுன்னு பொருள் அல்ல. சூரியன் நெருப்பா இருக்கு, மற்ற கோள்கள் நெருப்பா இருக்கு, செவ்வாய் நெருப்பா இருக்கு, சில கோள்கள் நெருப்பு இல்லாத கோள்களும் இருக்கு. இப்படியெல்லாம் நிறைய இருந்தாலும் அவங்க தங்களை சுற்றி பார்க்கிற உலகத்தில் நெருப்பு என்பது ஒரு அடையாளமாக, இயக்கத்தின் அடையாளமாக, படைப்பின் அடையாளமாக இருக்கு. அதைத்தான் அவர் பெருஞ்சோதின்னு அழைக்கிறார். அருட்பெருஞ்சோதி. அதுதான் வள்ளலார் கண்ட கடவுளுக்கான ஒரு வடிவம். அதனால் அந்த தீச்சுடரை வணங்குதல், இதை ஒரு வணக்க முறையாக அவர் வளர்த்தெடுக்கிறாரு. அப்போ கடவுள் என்பது தீச்சுடராக அவருக்கு தெரிகிறாரு, அப்படி கருதுகிறாரு. பண்பு மனிதர்கள் வளர்த்து கொள்ள வேண்டிய பண்பு என்பது தனிப்பெரும் கருணை. அதான் அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை என்று. அவருடைய முடிவையும் அதே போலத்தான் சொல்றாங்க. அவர் எப்படி அந்த ஜோதியில் கலத்தல் என்ற முறையில் கலந்துட்டாரு என்பது, அதை பற்றி நம்ம பின்னால் பார்க்கலாம். அப்போ அவர் ஆரம்ப காலத்தில் அவர் பள்ளிக்கூடம் போய் கல்லூரிக்கு போய் படித்தவர்லாம் இல்லை. அவருடைய அண்ணன் மூத்த பையன் அவர் பெற்றோருக்கு சபாபதிங்கிறவர் காஞ்சிபுரத்தில் மகாவித்வான் சபாபதியிடம் கல்வி பயின்றார். அவர் புராண சொற்பொழிவு ஆற்றக்கூடியவர். இந்த குடும்பத்தில் இருக்கிற பின்னணி அதுதான். அவர் ஒரு முறை இந்த சொற்பொழிவுகளுக்கு போக முடியாத போது இவர் தனி அறையில் உட்கார்ந்து படித்து கொண்டு இறை வழிபாட்டை செய்து கொண்டே இருக்கிறார். அப்படி இருக்கும்போது இவர் அனுப்புகிறாங்க, நீங்கள் அங்கே போய் கந்த கோட்டத்தில் போய் பேசிட்டு வாங்க, ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் போய் பேச சொல்லி இவர் அனுப்புகிறாங்க. அங்கே போய் அவர் ஆற்றுகிற சொற்பொழிவு அவர்கள் எல்லோரையும் ஈர்த்துருது. எல்லோரும் வியந்து பார்க்கிறாங்க. 12ஆம் வயதில் அவர் திருவொற்றியூர், இன்னைக்கு இருக்கிற சென்னை திருவொற்றியூர் சென்று வழிபட தொடங்குறாரு. ஏழுகிணறிலிருந்து தினந்தோறும் நடந்து போறாரு. அவருடைய 27வது வயதில் அவருடைய அக்கால் மகள் தனக்கோடியை திருமணம் செய்து கொள்றாரு. 1858 அவர் சென்னையிலிருந்து புறப்பட்டு பல தலங்களையும் தரிசிக்கிறாரு. கருங்குழி கிராமத்தில் மணியக்காரர் திருவேங்கடம் வீட்டில் 9 வருடம் தங்கி இருக்கிறாரு. அந்த காலத்தில் அவர் செய்த அதிசயங்களை பற்றிய கதைகள் நிறைய இருக்கு. அவர் தண்ணீரில் விளக்கெரிய வைத்தாருங்கிறது ஒன்று. அவர் ஒரு சித்த மருத்துவராகவும் இருக்கிறார். எந்த நோய்க்கு என்ன கொடுக்கணும், எது நல்ல உணவு, இதையெல்லாம் போதிக்கிறாரு. அதை வைத்து அவர் ஒரு இறந்து போனவரை உயிர்ப்பித்தார் என்ற கதைகள்லாம் உண்டு. இந்த நிறைய கதைகளோடு அவர் இருக்கிறாரு. ஆனால் என்னன்னா அந்த சைவத்தில் ஈடுபாட்டோடு இருக்கார். வள்ளலாருடைய 2 விதமான தோற்றங்கள் இருக்கும். இப்போ நம்ம இன்னைக்கு போட்டிருக்கிற படம், அவர் பிற்காலத்திய படங்கள் எல்லாம் அவர் எதுவுமே நெற்றியில் அணிந்திருக்க மாட்டார். திருநீரோ அல்லது வேறு எதுவும் நாமமோ வேற எதுவும் கிடையாது. ஒரு வெள்ளை உடை தான் உடுத்தி இருக்கிறார். எந்த கட்டத்திலையும் அவர் துவராடை காவியுடையெல்லாம் உடுத்தினது கிடையாது. ஒரு கட்டத்தில் அவர் மேட்டுக்குப்பம் செய்து அங்கே ஒரு வைணவ திருக்கூடம் இருக்கு. அங்கே ஒரு வைணவ மத திருக்கூடத்தில் தங்குறாரு. சித்திவளாக திருமாளிகை என்று அதுக்கு பேர் சொல்றார். அவர் சைவ சித்தாந்தத்தையோ அல்லது வைணவ சம்பிரதாயத்தையோ அல்லது வேதாந்தத்தையோ பிற்காலத்தில் ஏற்றுக்கொள்ளாமல் கைவிடுறார். 1871 தான் அவர் ஒளி திருக்கோயில் அமைக்க தொடங்குறாரு. அங்கே அந்த தைப்பூச தினத்தன்று முதல் ஒளி திருவிழா நடக்குது. 1873 அவர் சித்திவளாக திருமாளிகையில் கூடியிருந்த இறை என்பர்களுக்கு ஒரு சொற்பொழிவு நிகழ்த்தினார்.
அது வந்து ஒரு புகழ்பெற்ற சொற்பொழிவு. அதுக்கு பேருபதேசம் என்று பேர். இந்த பேருபதேசம் பற்றி நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க. இந்த பேருபதேசத்தில் அவர் வந்து மக்களுக்கான வாழ்க்கை முறை மற்றதை பற்றியெல்லாம் பேசுகிறார். நம்ம புதுச்சேரி இணை பேராசிரியர் முனைவர் இளங்கோ அதை பற்றி ஒரு சிறப்பான கட்டுரை எழுதியிருக்கிறார். அவர் வந்து அங்கே இணைத்தது என்பது இறைப்பற்றையும் உயிர்கள் மீது கருணை, இந்த ரெண்டையும் ஒன்றாக இணைத்து இதுதான் வந்து எல்லா மனிதர்களுக்குமான உயிர் இயக்கம், இதுதான் இறை வழிபாட்டு முறை என்பதை வலியுறுத்துகிறார். அவர் பெற்றோரிட்ட பெயர் ராமலிங்கம். அவர் கடிதங்கள்ல எல்லாம் சிதம்பரம் ராமலிங்கம் தான் எழுதுகிறார். பிற்காலத்தில் பசித்தவர்களுக்கு உணவளிக்கிற அவருடைய முயற்சியை பார்த்து அவரை வள்ளலார் என்று அழைக்க தொடங்குறாங்க. அவங்க கொடுக்கறதெல்லாம் அவருக்கென்று அன்பர்கள், அவர் மீது ஈடுபாடு கொண்ட பலர் அவருடைய பேச்சு எழுத்துக்களை எல்லாம் எழுத்து நூலாக்குறாங்க. அதில் முக்கியமான ஒருவர் வேலாயுத முதலியார். அவர் ராமலிங்க சாமி என்று எழுதுகிறார். அந்த புத்தகத்தை வெளியிடும் போது அதை வந்து அவர் ஒத்துக்கொள்ள மறுக்கிறார். ராமலிங்கம் சாமின்னு யாரையும் சொல்லாதீங்க, நான் வெறும் ராமலிங்கம் தான் என்று அவர் அதை மறுத்து எழுதுகிறார். அந்த ஆரவாரத்தன்மையை அவர் எடுத்துக்கொள்ளலை. திருவருட்பிரகாச வள்ளலார் என்று முதல்ல குறிப்பிட்டு நூல் பதிப்பித்தவர் அந்த வேலாயுத முதலியார் தான். ஆனால் அவங்க வந்து அவருடைய அன்பர்கள் அவரை வந்து அடிகளாக, ராமலிங்க அடிகளாக அடைந்தார்கள். திருவருட்பிரகாச வள்ளலார்னே அவர் பேரை போட்டாங்க. அவர் தம் எழுதிய பாடல்களை, சின்ன வயதிலிருந்து எழுதிய பாடல்களை தாமே கைப்பட எழுதி அனுப்பி வைத்தார். அவருடைய அந்த பாடல்கள்லாம் வந்து 4 திருமுறைகளாக வெளிவந்திருக்கு. இந்த திருமுறை என்று அழைப்பதற்கு பிற்காலத்தில் சைவ அன்பர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. 5ஆம் திருமுறை என்பது பல்வேறு இறை வடிவங்களை பற்றியும் அவர் எழுதிய பாடல்கள்னா 5ஆம் திருமுறை. அவருடைய வரலாற்றை 4 பகுதிகளாக பிரிக்கிறாங்க. 1835 58 வரைக்கும் சென்னையில் வாழ்ந்தமை, 58 முதல் 67 வரைக்கும் ஒரு 10 ஆண்டு காலம் சிதம்பர பகுதியில் வாழ்ந்தது, 67 70 வரைக்கும் சிதம்பரத்தின் இன்னொரு பகுதி, 70 முதல் 74 தான் சித்தி வளாக பகுதி. அங்குதான் அவர் இறுதியாக முடிவடைந்தார். இந்த 4 வாழ்க்கை பகுதியில் கடைசி 2 பகுதிகள் தான் இங்கே நம்ம ஆய்வுக்குரியவை, முக்கியமானவை. அந்த சித்தி வளாக வாழ்க்கை பகுதியில் இருக்கும்போது தான் அவர் வந்து இந்த கொடி கட்டிய உடனே சன்மார்க்க அன்பர் ஒருவரால் குறித்து வைக்கப்பட்ட அந்த மகா உபதேசம், அதுதான் பேருபதேசம் என்ற பேருரை நிகழ்த்துறார். அந்த பேருரையில் அவர் என்ன சொல்றாருன்னா, இனியும் வீணாக காலம் கழிக்க வேண்டாம். வேதம், புராணம், ஆகமம், இதிகாசம் இவைகளை நான் மறுக்கிறேன். சைவ சமயத்தை நான் மறுக்கிறேன், வைணவ சமயத்தையும் மறுக்கிறேன். வேதாந்தம், சித்தாந்தம், நான் அடிக்கடி சொல்லுவேன், சித்தாந்தங்கிறது சைவ சித்தாந்தம் தான் குறிக்கும், அதையும் மறுக்கிறேன். எல்லா வகையான மதங்களையும் மறுக்கிறேன். மதம் என்னும் பேய் பிடியாதிருக்க வேண்டும் என்று இதுக்கு முன்னாலேயே அவர் எழுதியிருக்கிறார். இந்த உயர்ந்த நிலையை அடைவதற்கு ஒருமையுடன் இருக்க வேண்டும், மனம் ஒருமித்து இருக்க வேண்டும், அதில் கருணை மட்டுமே இடம்பெற வேண்டும். அப்புறம் அவருடைய மெய்யியல் ஆய்வை பற்றியும் இந்த உபதேசத்தில் பேசுகிறார். அதாவது 2 செய்திகளை எதையுமே ஆராயாமல் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஆராயாமல் ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொன்னால் இது ஆன்மீகவாதிகள் வழக்கமாக சொல்றதுக்கு நேர் மாறானது. எதையும் கேள்வி கேட்டுப்பார் என்று அவர் சொல்றார். அப்படி ஆராய்வதை 2ஆ பிரிக்கிறார். அண்டத்தை ஆய்ந்தறிய வேண்டும். அண்டம்னா இந்த பெரிய உலகம், சுற்றி இருக்கிற இயற்கை உலகம். 2வது அவரவர் உடம்பை பற்றி அவரவருடைய தனி வாழ்க்கை, இது பிண்டம், அப்ஸ்ட்ராக்ட் கான்கிரீட், 2மே. இதை பற்றி ஆய்வுகள் வேண்டும் என்று சொல்றார். சைவம், வைணவம் முதலிய சமயங்களிலும் வேதாந்தம், சித்தாந்தம் முதலிய மதங்களிலும் லட்சியம் வைக்க வேண்டாம். அவற்றில் தெய்வத்தை பற்றி குழுவுக்குறியாக குறித்திருக்கிறது அன்றி
புறங்கவிய சொல்லவில்லை. நான் முதலில் தன்னை பற்றி சொல்றார். அதாவது அவருடைய 40 வயது வரைக்கும் கூட சைவ சமயத்தில் லட்சியம் வைத்துக் கொண்டிருந்தது இவ்வளவு என்று அளவு சொல்ல முடியாது. அந்த லட்சியம் இப்போது எப்படி போய்விட்டது பார்த்தீர்களா? இது அவருடைய வார்த்தை. அப்படி லட்சியம் வைத்ததற்கு சாட்சி வேற வேண்டியதில்லை. நான் சொல்லியிருக்கிற ஸ்தோத்திரங்களே போதும். ஏன் அவ்வளவு மிகுந்த அழுத்தம் எனக்கு அப்போது இருந்ததென்றால், அப்போது எனக்கு அவ்வளவு கொஞ்சம் அற்ப அறிவாக இருந்தது. இது அவர் வெளிப்படையாக சொல்றார். நான் எப்படி சைவத்தில் நம்பிக்கை வைத்தேன், எப்படி சைவ ஸ்தோத்திரங்கள்லாம் நான் பாடினேன்னா எனக்கு அவ்வளவுதான் அப்போ அறிவு இருந்துச்சு என்று அவர் சொல்றார். அப்போ நான் தெரிந்து கொண்டது அவ்வளவுதான் என்று அவரே வெளிப்படையாக சொல்றார். அவரே எழுதிய அந்த பழைய திருமுறைகள், அந்த திருவருட்பாக்களையே அற்ப அறிவால் பாடப்பட்டவை, எனவே அதில் கருத்து செலுத்த வேண்டாம் என்று சொல்றார். வேத ஆகம சாஸ்திர இதிகாசங்களையும் சமயங்களையும் மதங்களையும் கடந்து வந்து விட்டதாக அவர் சொல்றார். இதற்கு பதிலாக இந்த வைதீகத்திற்கு மாற்றாக அவர் முன்வைக்கிறது தயை கருணை என்னும் உயிர் இரக்கத்தையும் ஆன்ம ஒருமைப்பாட்டு உணர்ச்சியையும் கை கொண்டதால் இப்போது என்னுடைய அறிவு அண்டாண்டங்களுக்கும் அப்பாலும் கடந்திருக்கிறது என்று இந்த பேரு உபதேசத்தில் அவர் குறிப்பிடுவார். இந்த ஆராய்ச்சி மனப்பான்மையை அவர் வலியுறுத்தி அண்ட விசாரம் விண்ட விசாரம் என்று 2 ஆய்வுகளையும் அவர் வலியுறுத்துகிறார். அந்த விசாரம் செய்வது எப்படி என்றால், அண்டத்தில் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இவை எப்படிப்பட்டவை, அவைகளுடைய சொரூப ரூப சுபாவம் என்ன, இந்த மாதிரியான பல கேள்விகளை எழுப்பி ஆய்வு செய்கிறார். அது அவருடைய பேருபதேசம் உரைநடை. அவர் 2லையும் எழுதுகிறார். உரைநடை செய்யுள் நடை, 2 நடையிலும் அவருடைய இலக்கியங்கள் இருக்கு. நல்லவேளை எல்லாமே அச்சிடப்பட்டு வெளிவந்திருக்கு. அவருடைய திருவருட்பா என்ற தொகுப்பில் எல்லாமே இருக்கு. கருணைதான் இறை என்று ஒரு தெளிவை ஏற்படுத்துகிறார். எனது மெய்யறிவின் கண் அனுபவித்தெழுந்த உண்மை அறிவு ஆனந்த இன்பத்தை நீங்கள் எல்லோரும் என்போல் ஐயந்திரிவு மயக்கமின்றி அடைய என்னுள்ளே எழுந்து பொங்கி ஆண்மனேய ஒருமைப்பாட்டு உரிமையை பற்றி குறிப்பிக்கின்றேன், குறிப்பிப்பேன். நம் ஆண்டவர் கட்டளையிட்டது யாதெனில், நமக்கு முன் சாதனம் கருணையானதிலே ஆண்டவர் முதற் சாதனமாக. அப்போதான் இந்த முழக்கத்தை கொடுக்கிறார். தான் திருமந்திரம்னு அவர் அழைக்கிறார். அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை. இப்போ சைவத்தினுடைய திருமந்திரம் என்பது ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாயவுக்கு மாற்றாக அதை ஒதுக்கி தள்ளிட்டு அருட்பெருஞ்சோதி. அதே போல் வைணவத்தினுடைய திருமந்திரம் என்பது ஓம் நம நாராயணா. இந்த நமச்சிவாய நாராயணா என்ற 2 மந்திரங்களையும் ஒதுக்கி தள்ளிவிட்டு அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை என்ற முழக்கத்தை வெளிப்படையாக எடுத்துக்கொள்றார். தயவு கருணை அருள் பேருபதேசத்தின் இந்த பகுதி இதுதான் வள்ளுவருடைய இறை கோட்பாட்டை வரையறுக்குது. அவர் இறை மறுப்பாளர் அல்ல, இறை ஏற்றுக்கொண்டவர். அந்த இறை கோட்பாட்டை அவர் இப்படித்தான் வர்ணிக்கிறார். அதனுடைய முழக்கம்தான் அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை. இந்த கோட்பாடுகளின் அடிப்படையில் அவர் கொடுக்கக்கூடிய மெய் விளக்கம் என்பது ஒரு முக்கியமான விளக்கம் ஒன்று கொடுக்கிறார். ஒரு 3 சொல். நான் ஒரு முறை வாணியம்பாடியில் ஒரு கல்லூரியில் பேசினேன். நம்ம தமிழ் குடிமகன் வந்திருந்தார் அந்த நிகழ்ச்சிக்கு. அப்போ இந்த பதவி அரசியல் பற்றிய உரையாடலாம் நிகழ்ந்துச்சு. இப்போ நான் சொன்னேன், நம்ம தமிழர்களுக்கு பதவி மேலே ரொம்ப ஆசை இருக்கு. இதை நன்கு தெரிந்து வைத்திருந்தவர் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் வள்ளலார். அவர் என்ன சொன்னாரு, நான் எல்லோருக்கும் ஒரு பதவி கொடுக்கிறேன் என்று சொன்னார். இந்த பதவி என்ன அப்படின்னு சொன்னால் 3 கட்டளைகள். பசித்திரு, தனித்திரு, விழித்திரு. பசித்திருன்னா விழித்திருன்னா தனித்திருன்னா விழித்திரு. இதை கொடுத்தார். இந்த பசித்திரு தனித்திரு விழித்திரு என்ற இந்த பதவியை பற்றி
அவர் நிறைய விரிவாக பேசுகிறார். எல்லாத்த விட அவர் இந்த பசியை பற்றி சொல்லக்கூடியது நிறைய. இது வெறும் வயிற்று பசி மட்டுமல்ல, அறிவு பசி, எல்லாவற்றையும் அறிந்து கொள்வதற்கான பசி. ஆனால் எந்த பசியாக இருந்தாலும் முதலில் வயிற்று பசி தீராமல் வேறு பசிகளை தீர்த்து கொள்ள முடியாது என்று ஒரு பொறுமைய நோக்கில் அந்த பசியை சொல்றார். நீ சாப்பிடாம பட்டினி கிடந்து அதன் மூலம் அறிவை பெருக்கிக் கொள்றதில்லை. முதல்ல பசி போர்க்க வேண்டும். பசி என்பது ஏழைகளின் உடலில் பற்றி எரியும் நெருப்பு. பசி என்பது ஏழைகளின் அறிவாகிய விளக்கை அணைக்க முயலும் விஷக்காற்று. பசி என்பது ஏழைகளின் மேல் பாய்ந்து கொல்ல பார்க்கும் புலி. பசி என்பது உச்சி முதல் பாதம் வரை பாய்ந்து பரவும் விஷம். பசி நோயினால் ஏற்படும் கொடுமைகள் என்று இந்த பசி நோய் எப்படி பயங்கரமானது. பெற்றவர்கள் பிள்ளைகளை விற்பார்கள், பிள்ளைகள் அனாதைகளாக தெரிவார்கள், பிச்சை எடுப்பார்கள், பிள்ளைகள் பெற்றவர்களை விற்பார்கள். இதனால் வயதானவர்கள் பரதேசங்களில் பரவீடுகளில் கடின உழைப்பில் ஈடுபட வேண்டியிருக்கும். வீடு மாடு நிலம் மற்ற உடைமைகள் அனைத்தையும் விற்று மக்கள் பணியை அகற்ற பார்ப்பார்கள். முனிவர்களுக்கும் யோகிகளுக்கும் சித்தர்களுக்கும் கூட பசி உண்டு. அவர்களையும் பசி தாக்கும். அச்சமயம் அவர்கள் பிச்சை கேட்டு ஊருக்குள் நுழைவார்கள். பிச்சை கிடைக்காவிட்டால் சித்தம் கலங்குவார்கள். எந்நேரமும் காமத்தை விரும்பும் காமுகர்கள் கூட பசிப்பினி தாக்கும் போது காமம் மறந்து கலங்குவார்கள். பசிப்பினி தாக்கினால் என்னவாகும்? அறிவு மயங்கும், கடவுளை பற்றிய நினைப்பு அடியோடு ஒழிந்து போகும், சித்தம் கலங்கும், நம்பிக்கை குலையும், கண் பஞ்சடைந்து குனிந்து போகும், காதில் இரைச்சல் ஏற்படும், நாக்கு உலர்ந்து போகும், கைகால் சோர்ந்து துவளும், வார்த்தை குழறும், வயிறு திகுதிவென எரியும், தாபமும் கோபமும் பெருகும். உயிர் விலகுவதற்கான அத்தனை அறிகுறிகளும் மேலும் மேலும் தோன்றும். நரக வேதனை, ஜனன வேதனை, மரண வேதனை. அதாவது நரகம்னு சொல்ற ஒரு உலகம், அது துன்புறு பாவம் செய்தவர்களுக்கு அந்த நரக வேதனை. பிறப்பின் போது ஏற்படுகிற வலி பிரசவ வலி ஜனன வேதனை, இறக்கும் போது ஏற்படுகிற வழி மரண வேதனை. இந்த 3 வேதனைகளும் ஒன்று திரண்டால் அதுவே பசி வேதனை. இந்த பசி அகன்றால் ஏற்படுகிற ஆனந்தங்களை பற்றி சொல்றார். தத்துவங்கள் மறுபடி தழைக்கும், உள்ளம் குளிரும், சித்தம் தெளியும், உள்ளேயும் வெளியேயும் உயிர்க்கலை உண்டாகும் என்று அவர் சொல்றார். அந்த பசியை பற்றி அவ்வளவு தூரம் பேசுறார். ஆகவே பசித்திருக்க வேண்டும். உங்களுக்கு அறிவு வேட்கை வேண்டும், உணவு வேட்கையும் வேண்டும். அந்த பசிப்பிணியை போக்க வேண்டும். 2வது தனித்திரு என்பதற்கு அவர் விளக்கம் சொல்றாரு. உலகியல் பற்றுகளிலிருந்து விடுபட்டு மனம் அலையாமல் இறைவனுடன் ஒன்றி இருக்க வேண்டும். தன் ஆய்வு செய்து கொள்ள தனிமையை நாட வேண்டும். அடுத்தது விழித்திரு, அதான் டு பி விஜிலண்ட். எட்டர்னல் விஜிலன்ஸ் இஸ் த பிரைஸ் ஆஃப் லிபர்ட்டின்னு பிற்காலத்தில் ஆங்கிலத்தில் சொன்னாங்க இல்லையா, அது சொல்றார். அறியாமை இருளிலிருந்து விடுபட்டு எப்போதும் ஆன்ம விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். சுற்றியுள்ள உலகத்தில் நடப்பவற்றை தீர்க்கமான ஞானத்தோடு கூர்ந்து கவனிக்க வேண்டும். தமிழ்நாட்டில் ஒரு வேடிக்கையான விவாதம் நடைபெற்று கொண்டிருக்கு. நான் மீண்டும் மீண்டும் அதை பற்றி பேசிட்டு வரேன். அது எப்படி விழிப்பு இல்லாமல் இருக்கிறாங்க படித்தவர்கள் கூடங்கிறதுக்கு. இப்போ இந்த நீட்டு தொடர்பாக ஒரு விவாதம் நடக்குது. என்ன முழக்கம் கொடுக்குறாங்க? அவங்க டெல்லியில் போராடியவர்கள் ஃபேர் நீட்டு கேட்டாங்க, நாம் இங்கே பேன் நீட்டு கேட்குறோம், நீட்டை ஒழித்து விட வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம் அப்படின்னு பேசுகிறாங்க. ஆனால் நீட்டை ஒழிப்பதற்காக ஒரு சட்டம் இங்கே வந்திருக்கான்னா வரல. ஏன் வரல? நீட்டை ஒழிப்பதென்று சொன்னால் நீட்டிலேருந்து விலக்கு கேட்டால் முடியாது. அந்த நுழைவுத் தேர்வு ஏன் வந்துச்சோ அந்த காரணத்தை அகற்றினால் அந்த நீட்டை ஒழிக்கலாம். வந்ததுக்கான காரணம் என்ன? தனியார் கல்வியில் நடைபெறுகிற அந்த வணிகமயம். இந்த வணிகமயத்தை ஒழிக்காமல் நீங்கள் இதை ஒழிக்க முடியாது. ஆனால் வணிகமயத்தில் நேரடியாக ஈடுபட்டிருப்பவர்கள், ஆதாயம் அடைகிறவர்கள், அதை வைத்து கொண்டு அரசியல் நடத்துகிறவர்கள், நாங்கள் நீட்டை ஒழிக்கிறோன்னா எப்படி வரும்? 2018 2021 தமிழ்நாடு சட்டப்பேரவை இயற்றிய சட்டங்கள், 2018 எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருந்து இயற்றிய சட்டம், 2021 ஸ்டாலின் இருந்து இயற்றிய சட்டம், எந்த சட்டமும் நீட்டை ஒழிக்கவில்லை. நீட்டை ஒழித்ததா ஒரு பரப்புரை நடக்குது, ஆனால் ஒழிக்கலை.
அதையும் அவன் ஏற்றுக்கல, டெல்லிக்காரங்கிறது வேற செய்தி. அது எல்லாமே என்ன பண்ணுச்சு, விழிப்பு கேட்டாங்க. அதில் ஒரு செய்தி நான் இந்த நேரத்தில் கூடுதலாக சொல்கிறேன். என்னன்னா, 2018 சட்டம், 2021 சட்டம் மட்டுமல்ல, 2021 சட்டம் இயற்றுவதற்கு அடிப்படையாக அமைந்த நீதியர் ஏ.கே. ராஜன் குழு, அந்த குழு கொடுத்த அறிக்கை, அவங்க விரிவான ஆய்வு செய்து இந்த நீட் என்கிற நுழைவுத் தேர்வு ஏழை எளியவர்களை பாதிக்கும், தமிழ் வழி கல்வியில் படித்தவர்களை, அரசு பள்ளியில் படித்தவர்களை பாதிக்கும், இந்த மாநில உரிமைகளை பறிக்கும் என்றெல்லாம் சொல்லி நீட்டை ஒழிப்பதற்கு பரிந்துரை செய்யல, நீட்டிலிருந்து விலக்கு கேட்டு பரிந்துரை செஞ்சாங்க. அரசு கல்லூரிகளுக்கும் தனியார் கல்லூரிகளில் அரசு இடங்களுக்கும் கேட்டாங்க. சரி, மற்ற இடங்கள், நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள், இதுக்கெல்லாம் நீட் இருக்கணுமா? இருக்கலாம் தாராளமாக. அவங்க ஒன்றும் அதில் குறிக்கிடவே இல்லை. அதில் குறிக்கிடலைங்கிறது மட்டுமல்ல, இந்த நிகர்நிலை கல்லூரிகள், நிகர்நிலை இது பல்கலைக்கழகங்கள், சுயநிதி கல்லூரிகளில் மாணவர்களிடம் வசூலிக்கிற கட்டணம், கொள்ளை கட்டணம், ஒரே ஒரு சீட்டுக்கு லட்சக்கணக்கான ரூபாய், கிட்டத்தட்ட 1 கோடி வரைக்கும் வந்துடுது. இப்போ இதற்கு ஒரு வரம்பு விதிப்பதன் மூலமாகவாவது அங்கே படிக்கிற மாணவருடைய உரிமையை பாதுகாக்கணுங்கிற ஒரு பரிந்துரை அந்த ஏ.கே. ராஜன் குழுவில் இருக்கிற விரிவான அறிக்கையில், நல்ல அறிக்கை அது. நீட் ஏன் கூடாது என்பதற்கான விளக்கங்கள் பூரா இருக்கு. ஆனால் என்ன இல்லைன்னா, தனியார் நடத்தக்கூடிய கல்வி வணிகத்தில் ஏழை எளிய மாணவர்கள் கொடிய கட்டணத்தால் சுரண்டப்படுவது பற்றி எந்த பரிந்துரையும் அதில் இல்லை. அதான் முக்கியம். அதே போல இந்த 2 சட்டங்கள்லையும் இல்லை. இப்போ இவங்க எப்படி நீட் ஒழிப்பு பற்றி பேசுவாங்க? பேச முடியாது. மாநில உரிமைங்கிறோம். அப்போ எந்த ஒரு மாநிலமும் வேணும் வேண்டாங்கிறது தீர்மானிக்கிற உரிமை வேண்டும். 2013 இது கொண்டு வரப்பட்டு 2015 16 இது இல்லாமல் இருக்கிற காலத்தில் திரும்ப இதை கொண்டு வருவதற்கு எதிராக வழக்கு போடணும், இந்த 2016 தீர்ப்புக்கு எதிராக வழக்கு போடணுங்கும் போது எல்லாம் என்ன நினைச்சாங்க, ஒரு நல்ல வக்கீல் வச்சு வாதிட்டா போதும்னு நினைச்சாங்க. ஆனால் அது முடியாத அளவுக்கு அவங்க சட்டங்களை இயற்றிட்டாங்க. இப்போ கூட ஒரு அமைச்சரை பதவி விலகச் சொல்லி பொறுப்பேற்க வைப்பது, அடக்குமுறை எதிர்த்து உறுதியாக போராடுவது என்பதெல்லாம் வேற. ஆனால் நீட்டையே அடியோடு எடுத்துடணும்னா நீட்டுக்கு காரணமாக இருந்த தனியார் கட்டண கொள்ளையே எடுக்கணும். மருத்துவக் கல்வி தனியார் துறையில் இருக்கிற வரைக்கும், நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் செயல்படுகிற வரைக்கும், தன்னிதி கல்லூரிகள் செயல்படுகிற வரைக்கும், மாணவர் எடுக்கிற மதிப்பெண் பெருசு இல்லை, அவர் கற்ற பணம் கட்டுறது தான் பெருசுன்னு இருக்கிற வரைக்கும் நீங்கள் நீட்டையோ நீட்டினுடைய இடத்துல வேறொரு நுழைவுத் தேர்வையோ நீங்கள் உங்களால் தவிர்க்க முடியாது. இதுக்கு என்ன தேவைப்படுது? விழிப்பு தேவைப்படுது. ஆனால் வெறும் வெற்று முழக்கங்களில் இந்த தெளிவு தேவையில்லை என்று ஆக்கப்பட்டுடுது. சும்மா வீராப்பா சொல்கிறாங்க, அவங்கெல்லாம் நீட்டை திருத்த பார்த்தாங்க, ஃபேர் நீட் கேட்டாங்க, நம்ம பேன் நீட்டு கேட்குறோம். உண்மையில் பேன் நீட்டு தமிழ்நாட்டில் எந்த சட்டத்திலையும் கொண்டு வரப்படவும் இல்லை, அப்படி ஒரு முயற்சியே நடைபெறவில்லை என்பதுதான் உண்மை. ஏன்னா இந்த கொள்ளையடிக்கிற தனியார் கல்லூரிகளுக்கு எல்லா அரசுகளும் உடந்தையாக தான் இருந்தாங்க. அந்த முறையில் தான் அந்த விழிப்புணர்வு என்பது ஒவ்வொன்றிலையும் தேவைப்படுது. ஏன்னா அரசோ அல்லது அரசுக்கு சார்பாளர்களோ சொல்வது ஒன்றும் அந்த சொல்வதனுடைய உட்பொருள் வேறுமா இருக்கு. அதன் உட்பொருளை படித்தறியணும்னா அந்த விழிப்பு தேவைப்படுது, எல்லா காலத்திலையும் தேவைப்படுது. இந்த விழிப்புணர்வை வள்ளலார் வலியுறுத்துறார், அறிவார்ந்து வலியுறுத்துறார். நல்லா தெளிவாக பார்க்கணும். ஒரு இறையன்பர் பக்தியை தீர்வாக முன்வைப்பதற்கு பதில் அறிவு சார்ந்த விழிப்புணர்வை அவர் முன்வைக்கிறார். இதுதான் பசித்திரு, தனித்திரு, விழித்திரு என்று அவர் கொடுக்கக்கூடிய முழக்கத்தினுடைய பதில். அவர் இன்னைக்கு கேட்கப்படுகிற பல கேள்விகளுக்கும் அன்றைக்கே அவர் இந்த பேருபதேசத்திலும் வேறு அவரிடம் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதிலாகவும் அவர் கொடுக்கிறார். அது அவருடைய ஒரு அறிவுக்கொடை, வெறும் அருட்கொடை மட்டுமல்ல, அருள்பாலிப்பதற்கு அவர் வைத்த வழி மட்டுமல்ல, அறிவு சார்ந்த சிந்தனைக்கு அவர் செய்யக்கூடிய கொடையாக இருக்கிறது.
இதுல எல்லாவற்றை பற்றி அவர் பேசுறார். உணவு பற்றி, மருந்து பற்றி, நல்ல பழக்க வழக்கங்களை பற்றி எல்லாரையும் சொல்றார். அதுல அவர் எழுதிய பாடல்களை நம்ம ரெண்டா பிரிச்சு பார்க்கணும். ஒன்று, அந்த தொடக்க காலத்தில் அவர் இந்த மதம் என்னும் பேய், அவருடைய சொற்களில் சொன்னால் மதம் என்னும் பேய் அவரை பிடித்திருந்த போது எப்படி இருந்தார் என்பதையும், அந்த பேயிடமிருந்து விடுபட்டதற்கு பிறகு அவர் எப்படி சிந்தித்தார் என்பதையும் சொல்ல. அவர் ஒரு கதை ஒன்று சொல்றாரு. இது விகடன்ல வெளிவந்திருக்கு. நீங்கள் இதுவரையில் சாப்பிடாத ஒரு உணவு பதார்த்தம் உங்கள் முன் இருக்கிறது. அதன் ருசியை அனுபவிக்க வேண்டும், எப்படியாவது அதை சாப்பிட்டுவிட வேண்டும் என்ற ஆசை உங்கள் உள்மனத்திற்குள் எழும்புகிறது. இது இயல்பு. அந்த பதார்த்தத்தை நீங்கள் வாயில் போட்டு உண்ணும் வரையில் அதன் ருசி உங்களுக்கு தெரியாது. அதுவரையில் அதன் மீது இருக்கும் ஆசை கூடிக்கொண்டே போகுமே தவிர சற்றும் குறையாது. அதேபோல் இறைவனும் நமக்கு பிடித்தமானவராகவே இருக்கிறார். அவரை வெறுமனை பார்த்து கொண்டிருப்பதால் மட்டும் நாம் அவரை அடைந்து விட முடியாது. அவரை நாம் மனத்திற்குள் வைத்து அனுபவித்து மகிழ்ந்தால்தான் இது சாத்தியமாகும். எனவே இறைவனை அடைய வேண்டும் என்ற ஒரு உத்தேகத்துடன் செயல்படுங்கள். அவர் மீது வைத்திருக்கும் ஆசையை மட்டும் விட்டுவிடாதீர்கள். இப்போதான் அவர் உருவம் பற்றி பேசுகிறார். இறைவன் உருவமாக இல்லாமல் ஒளி வடிவில் தான் அருள் செய்கிறான். மேலுலகம், கீழுலகம், அளவிட முடியாத அண்டம் என 3 உலகத்திலும் நிறைந்திருக்கும் அவன் அசைந்தாடுகின்ற ஒளியாகிய ஜோதியில் ஐக்கியமாகி இருக்கிறான். இந்த உண்மையை தெரிந்து கொண்டு அந்த ஜோதியையே பரமபிதாவாக எண்ணி வழிபடுங்கள். தன்னை ஜோதி வடிவினனாக வழிபடுவதைத்தான் இறைவனும் விரும்புகிறான். இது என்னன்னா, இப்போ அறிவியல், உயர் அறிவியல் பார்வையில் பார்த்தீங்கன்னா, ஜோதி என்பதும் ஒரு உருவம் தான். பருப்பொருளுடைய பல்வேறு வடிவங்களில் எப்படி அது வாயு வடிவத்தில் இருக்குது, எப்படி திடப்பொருளாக இருக்குது, எப்படி நீர்மம் அல்லது திரவ பொருளாக இருக்குது, இப்படி பல்வேறு வடிவங்களில் இருப்பது போல் நெருப்பு என்பதும் பொருளினுடைய ஒரு வடிவம், இயக்கத்தினுடைய ஒரு வடிவம் தான். ஆனால் இவர் அந்த மற்றதெல்லாம் உருவமாக இருக்குது, சிலை உருவமாக இருக்குது, படம் உருவமாக இருக்குது, ஆள் உருவத்தோடு இருக்கிறான். ஆனால் இது உருவம் இல்லை என்று அன்னைக்கு இருந்த அந்த வளர்ச்சிக்கு அதை ஏற்றுக்கொண்டார். அது அன்னைக்கு புதுமையாக இருந்துச்சு. ஜோதியை அப்படி காட்டுவது என்பது அவருக்கு புதுமையாக இருந்துச்சு. இந்த வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்று மாப்போ சிவஞான ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அது அந்த மன ஒருமைப்பாட்டை பற்றி. ஒரு 44 வயதில் அம்மன் கோயில் சொற்பொழிவில் தொடங்கி ஒரு 5-6 ஆண்டுகளுக்குள் அடியோடு அவர்கிட்ட ஏற்பட்ட மாற்றம். கடைசியாக அவர் முடிவடைந்து 74 தை மாதம் 19ஆம் தேதி. அது விதமான உங்களுக்கு நல்லா நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கதைகள் என்பது பல்வேறு கதைகள் இருக்குது. அவர் பூட்டி கொண்டார், உள்ளே போய் பூட்டி கொண்டார். அதை பற்றி நிறைய பேர் இல்லை அவர் ஜோதியில் கலந்தார்னு நம்புகிறவங்களும் இருக்கிறாங்க. இல்லை அவரை அவர் சிதம்பரம் தீட்சிதர்களுக்கு எதிராக இருந்தார், பார்ப்பனர்களுக்கு எதிராக வெளிப்படையாக நின்றவர், சைவ சமயத்துக்கு எதிராக பேசினார், அதனால் அவரை எரித்து விட்டார்கள் என்று நம்ம இயல்பாக யார் எதை நம்மளால் நம்பிக்கலாம். அது அவரவருடைய அறிவு தெளிவை பொறுத்து இருக்கு. இதில் கடைசியாக நம்ம பார்க்க வேண்டியது அவருடைய அந்த 6 திருமுறைகள். முதல் 4 திருமுறைகளும் அவருடைய தொடக்க கால பக்தி பாடல். 5ஆம் திருமுறை பல்வேறு தலங்கள் இறைவனை பற்றி. 6ஆம் திருமுறையில் தான் இந்த ஆன்மீக உச்சத்தை அவர் அடைகிறார். அப்போ பாடிய பாடல்கள், அப்புறம் அந்த மரணமில்லா பெருவாழ்வு பற்றிய அவருடைய விளக்கங்கள் எல்லாமே அதில் தான் இருக்கு. பெரியார் எப்படி இறை மறுப்பின் அடிப்படையில் சாதி ஒழிப்புக்காக, சாதி மத பேதமற்ற ஒரு சமூகத்துக்காக போராடினாரோ, அதுபோல் அவர் மதவெறி எதிர்ப்பு, ஜீவகாருண்யம், சமத்துவத்தின் அடிப்படையில் அவர் ஒரு சாதி சமய மறுப்புக்காக. அவங்க 2 பேரையும் இணைக்கிற புள்ளி என்ன என்று பார்த்தால், அவருடைய இந்த சன்மார்க்க சங்கத்தில் சேருகிறவர்கள் சாதி மதங்களை துறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று ஒரு விதி வகுக்கிறார். என்னுடைய முதலாவது கொள்கை, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய உயர்வு தாழ்வு, அதற்கு ஆதரவான வர்ணாசிரம தர்மம், இது வள்ளலாருடைய வார்த்தை, அதை ஆதரிக்கிற மதம், அதாவது வர்ணாசிரமத்தை ஆதரிக்கிற மதம், வர்ணாசிரமத்தை ஆதரிக்கிற சாஸ்திரம், வர்ணாசிரமத்தை ஆதரிக்கிற புராணம்,
இவைகளால் கற்பிக்கப்பட்ட கடவுள்கள் ஆகியவை ஒழிய வேண்டும் என்பதே இது பெரியாருடையது. மன்னிக்கணும், இது பெரியார் 1951 கூறிய வாசகம். இதை சூத்திரர்கள் இழி ஒழிப்பு என்று அவர் அழைத்தார். யார்? பெரியார் அழைத்தார். பிற்காலத்தில் பெரியார் குன்றக்குடி அடிகளாரோடு நெருங்கிய நட்பு கொண்டிருந்தார். அவர் காவி உடுத்திய ஒரு சைவ துறவி, குன்றக்குடி மடத்தினுடைய அதிபதி. இதுக்கெல்லாம் அடிப்படை என்பது வள்ளலாருடைய அந்த சிந்தனைகள் தான். அவர் ஒரு கட்டத்தில் குன்றக்குடி அடிகளார் சொல்றாரு, இன்றைய காலகட்டத்தில் இன்றைய சூழ்நிலையில் ஆத்திகம் என்ற சிந்தனை உயர் சாதியின் நலம் காப்பது, நாத்திகம் என்ற சிந்தனை ஒடுக்கப்பட்ட மக்களின் நலன் காப்பது என்று அடிகளார் சொல்றார். அவருடைய எழுத்துக்கள் நம்ம கொஞ்சம் தேடிக்கிட்டு இருக்கோம், கிடைச்சுன்னா நம்ம பேசலாம். வள்ளலார் என்றால் 6ஆம் திருமுறையை விட்டு மற்றதெல்லாம் தமிழ்நாட்டில் பேசுவாங்க. இப்போ பொள்ளாச்சி மகாலிங்கம்லாம் அந்த மாதிரி நூல்களை எல்லாம் வெளியிடுறாங்க, அதுக்கு பண உதவி எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் அவருடைய சிந்தனை என்பது சைவத்தில் பற்று வைத்திருந்து அதிலிருந்து மாறி சைவத்தின் மனித சமத்துவத்துக்கு எதிரான கருத்துக்களை எதிர்த்து போர்க்கொடி உயர்த்திய அவர் சுயமத மறுப்பாளர். சைவத்துடனேயே வாழ்நாள் முழுவதும் அதற்கு பிறகு அவர் போராடி கொண்டு வந்தார். கடைசி 10 ஆண்டுகளில் வள்ளலார் மக்களிடம் வைத்த வேண்டுகோள் சைவத்தை மறுப்பது, வைணவத்தை மறுப்பது. சைவம் வைணவம் முதலிய சமயங்களிலும் லட்சியம் வைக்க வேண்டாம் என்று அனைத்து மதங்களையும் அதன் தத்துவங்களையும் எதிர்த்த புரட்சிக்காரர் அவர். இப்போ ராமானுஜர் சைவத்தை மறுக்கிறார், வைணவத்தை உயர்த்துகிறார். சங்கரர் வைணவத்தை மறுக்கிறார், சைவத்தை உயர்த்துகிறார். எல்லாம் வைத்து கொண்டாலும் அவங்க எல்லோரும் வேதாந்தத்தை கடைபிடிக்கிறாங்க, வைதிகத்தோடு அதற்கு ஒட்டு உறவு ஏற்படுத்துகிறாங்க. ஆனால் இவர் அடியோடு அவற்றை மறுக்கிறார். ஒருமையுடன் எனது திருமலரை நினைக்கின்ற உத்தமர்தன் உறவு வேண்டும், கோடையிலே இலைப்பாற்றிக் கொள்ளும் குளிர் தருவே, அம்பலத்தரசே அருமருந்தே, ஆனந்த தேனே அருள் விருந்தே, அருட்பெருஞ்சோதி தெய்வம் என என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அம்பலத்தை ஆடுகின்ற. இது ரொம்ப தொடக்க காலத்திலேயே அவர் பாடினது. அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை முழக்கத்திற்கு முன்னாலேயே 1872 ஞான சபையை உருவாக்கியவர். அதன் விதிகளில் சாதி மறுப்பு சமய மறுப்புகளை உள்ளடக்கமாக்கினார். சாதி மறுப்பு சமய மறுப்பை ஏற்றுக்கொண்டுதான் அந்த சத்தியஞான சபையில் சேர முடியும். வள்ளலார் தொடக்க காலத்தில் சைவப்பட்டோடு எழுதிய பாடல்களை அச்சு ஏற்ற விரும்பவில்லை, அதை வேண்டான்னு சொல்லிட்டார். ஆனால் மக்களிடம் அதுக்கு மிகுந்த செல்வாக்கு இருந்த காரணத்தினால் ரத்ன முதலியார் அந்த பாடல்களை தொடுக்க விரும்பி அடிகளாரிடம் ஒப்புதல் பெறுவதற்கு பெரிய போராட்டத்தையே நடத்த வேண்டியிருந்தது. ஒரு கட்டத்தில் அடிகளார் தன் பாடல்களை அனுப்பி ஒப்புதல் தரும் வரை தாம் ஒருவேளை உணவு மட்டுமே உட்கொள்ள முடிவெடுத்திருப்பதாக அடிகளாருக்கு அவர் கடிதம் எழுதினார். பதறிப்போய் பதில் எழுதிய வள்ளலார், தங்கள் பட்டினி அறிவிப்பு தன்னை பாதிக்கிறது என்றும் உண்ணும் உணவு உடம்பில் ஒட்டம் இருக்கிறது என்றும் 2 மாதங்களில் பாடல்களை அனுப்பி வைப்பதாக பதில் எழுதுகிறார். இவ்வளவு ஆர்வமும் துடிப்பும் உள்ள ரத்தின முதலியார் எதில் ஆர்வம் காட்டல? 6ஆம் திருமுறையை பதிப்பிப்பதில் ஆர்வம் காட்டவில்லை. ஏன்னா பழமைவாதிகளுக்கு அதிர்ச்சி தரக்கூடிய ஒன்று இந்த 6ஆம் திருமுறை. வர்ணாசிரம கட்டமைப்புக்கு பயன்பட்டதை கடுமையாக எதிர்த்தார். எது? இந்த ஆகமங்கள், கோவில்கள், ஆச்சாரங்கள், சடங்குகள், உருவ வழிபாடுகளை எதிர்த்தார். ஒரு காலத்தில் ஏற்றுக்கொண்ட சைவ மதத்திலிருந்து அவர் விலகி நின்றார். யாரு? வள்ளலார். வள்ளலாரின் 6ஆம் திருமுறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடல்களை பெரியாரின் குடியரசு பதிப்பகம் வெளியிட்டது. அது அப்படியே இருந்தது, வெளியிட்டாங்க, புத்தகமாக வெளியிட்டார் பெரியார். வடலூருக்கு பெரியார் ஒரு முறை போயிருக்கும்போது அது உள்ள அவர் போக மறுத்துட்டார். அப்போ சொன்னா அந்த வெளியில் ஒரு அறிவிப்பு நானும் பார்த்துருக்கேன், ஊன் உணவு சாப்பிடுபவர்கள் உள்ளே வரக்கூடாது என்று வெளியில் எழுதியிருந்துச்சு. அவர் சொன்னார், நீங்கள் உள்ளே வரலாம் ஐயா, வாங்கன்னாங்க. அவர் சொன்னார், என் மனசாட்சி இடம் தரவில்லை என்று சொல்லி பெரியார் உள்ளே போகாமலே வந்துட்டார், திரும்பி வந்துட்டார். பெரியார் வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் என்னன்னா, வள்ளலார் சமயத்தின் பெயரால் பலி கொடுப்பதை கண்டித்தார். போலி சமயவாதிகளை தீவிரமாக எதிர்த்தார். சாதி வர்ணாசிரம உடைவுகளை கடுமையாக சாடி எழுதினார். இதையெல்லாம் படித்து பார்த்த பெரியார் வள்ளலாரை பற்றிய பார்வையை மாற்றிக்கொண்டு
அவர் பக்கம் தன்னுடைய பார்வையை திருப்பினர். அவர் சொன்னார், வள்ளலார் சொன்னார், உருவ வழிபாட்டை முற்றிலும் விளக்குங்கள், ஆன்ம ஜோதியே கடவுள். ஆஹா என்று ஆனந்தம் கொண்டார் பெரியார். ஆண் பெண் வேறுபாடின்றி அனைவருக்கும் கல்வி கொடுக்க வேண்டும். பெரியாருக்கெல்லாம் முன்னால வள்ளலார் சொன்னது இது. இப்படி வள்ளலார் சொல்லி இருந்ததை அறிந்தவுடன், அடடா இவர் புரட்சி திறவையாக இருக்கிறாரே என்றார். எல்லாத்திலையும் உச்சம் வள்ளலார் அந்த காலத்தில் கணவன் இறந்தால் மனைவி தாலி அறுக்க வேண்டாம் என்ற கருத்தை சொன்னார். இதுதான் பெரியார் அவர்கிட்ட மிக நெருங்கி செல்வதற்கு காரணமாக இருந்தது. திருவருட்பா நூலின் 6ஆம் திருமுறையின் 100 பாடல்கள், இந்த 100 பாடல்களை பாராட்டி பெரியார் அவற்றை தானே புத்தகமாக வெளியிட்டார். வள்ளலாரின் வற்றாத அன்பும் வளமான கருணையும் தான் அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை. ரொம்ப அழகான முழக்கங்களாக, ஒரு குறுகிய பொன்மொழிகளாக இவற்றையெல்லாம் தொகுத்திருக்கிறாங்க. ஒரு 10 பொன்மொழிகள். அதில் முக்கியமானது, மதி வேண்டும், நின் கருணை நிதி வேண்டும், அறிவும் வேண்டும், இந்த கருணை என்கிற செல்வம் வேண்டும் என்று வள்ளலார் சொல்றார். 19ஆம் நூற்றாண்டில் இவ்வளவு பரந்த அளவில், 19ஆம் நூற்றாண்டில் முற்பகுதியில் விளக்கம் சமூக நீதி தத்துவம், பெண்ணுரிமை, மூடநம்பிக்கை எதிர்ப்பு, சாதி ஒழிப்பு கருத்துக்களை அவர் முன்வைத்தார். மதமென்னும் பேய் பிடியாமல் இருக்க வேண்டும், பெண்ணாசை மறக்க வேண்டும், உன்னை மறக்காமல் இருக்க வேண்டும், அறிவு வேண்டும், தெய்வமாக உன் கருணை வேண்டும், வேதம், ஆகமம், புராணம், சாத்திரம், இதிகாசம் எதையும் நம்ப வேண்டாம், அவை எதுவுமே உண்மை சொல்லவில்லை, பசிப்பினி போக்குவதுதான் அறச்செயல்களுக்கெல்லாம் முதன்மையானது. இப்போ அவரால் முடிந்தது ஒரு இடத்துல அடுப்பு பற்ற வைத்து எல்லாருக்கும் உணவு கொடுப்பதுன்னு. ஆனால் ஒரு ஜகத்தினை, பசி என்று வந்தால் அந்த ஜகத்தினை அழித்திடுவோம், தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம்னா, ஜகம்னா அந்த உலகம்னா ஒரு சமூக அமைப்பு, மனிதனை பசியோடு இருக்க செய்கிற இந்த சமூக அமைப்புக்கு எதிரான கருத்தாக வள்ளலாருடைய இந்த பசி எதிர்ப்பு கோட்பாடு என்பது விரிவுபடுத்தப்படணும். கடைசியாக நம்ம ஒரு வள்ளலார் பற்றிய ரொம்ப சுவையான ஒரு செய்தி, வரலாற்றில் இடம்பெற்ற ஒரு செய்தி, அவர் மீது நடத்தப்பட்ட ஒரு வழக்கு. அந்த வழக்கில் ஆறுமுக நாவலர் தான் அவருக்கு எதிராக வழக்கு போட்டவர். ஆறுமுக நாவலர் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர். அந்த ஆறுமுக நாவலருக்கும் மற்ற சைவ அன்பர்களுக்கும் வள்ளலார் மீது ஒரு கட்டுக்கடங்காத கோபம். ஏன்னா சைவ சமயத்தை அவர் மறுக்கிறார். சைவ சமயத்தினுடைய முக்கியமான அறிஞர்கள், ஒரு சுந்தரர், மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தர், இவங்க எல்லோரையும் மறுக்கிறார், வெளிப்படையாக மறுக்கிறார். இப்போ இவர் போட்ட அந்த அருள் திருவருட்பா என்பது அவங்களுக்கு போட்டியாக இருக்கு. தேவாரம், திருவாசகம்லாம் அவங்களுடைய சைவ மரபில் அருட்பா. வள்ளலாரின் பாடல்கள் அவர் காலத்தில் அருட்பான்னு பெயர் அழைத்தார்கள். இது சைவ மதவாதிகளின் பெரிய எதிர்ப்பை பெற்றது. ஆன்ம அனுபூதி நிலையை பெற்றவராக கூறப்படும் வள்ளலார் பாடல்கள் ஊடாக சமூக கட்டமைப்பை விமர்சித்தார். கடுமையாக பின்பற்றி வந்த சாதி முறை வள்ளலாரின் பாடலில் கடுமையாக ஆய்வு செய்யப்பட்டது. யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவரும் ஒரு புகழ்மிக்க தமிழறிஞருமான ஆறுமுக நாவலார் அருட்பிரகாச வள்ளலார் எனப்பட்ட அடிகளை மறுத்தார். அவர் ஆறுமுக நாவலார் ரொம்ப கட்டுத்திட்டமான சைவ சமயவாதி. அவர் சைவ சமயத்திற்கு எதிரான அம்சங்களை எதிர்த்து குரல் கொடுத்து வந்த ராமலிங்க அடிகளார் மீது வள்ளலார் மீது கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தார். இந்த 2 பேரும் அறிஞர்கள் மோதிக்கொண்டது மட்டுமல்ல, அந்த 2 பேரும் அறிஞர்களுடைய சீடர்கள், அவர்கள் வழிவந்தவர்கள். ஆறுமுக நாவலருக்கென்று ஏராளமான ஆதரவாளர்கள், ஆர்வலர்கள் இருந்தாங்க. அதே போல அடிகளாருக்கும் நிறைய அன்பர்கள் இருந்தாங்க. அவங்க எந்த அளவுக்கு இந்த பூசலில் ஈடுபட்டார்கள் என்று சொன்னால், இப்போ ஒரு 2 அரசியல் கட்சிகள் சண்டை போட்டுக்கிறாங்க பாருங்க, எதை எடுத்தாலும் குற்றம் கண்டுபிடிச்சு அந்த அளவுக்கு போணுச்சு. குதர்க்க ராணிய நாக மகா பரசு கண்டனம் ராமலிங்க அதப்பிள்ளை அங்கதப்பாட்டு அப்படின்னு எழுதுறாங்க, அவரை கிண்டல் பண்ணி. குதர்க்கிகளின் பொய்க்கோள் விளக்கு, சைவ தூஷண பரிகாரம் என்பது போன்ற தலைப்புகள், இதெல்லாம் அவங்க வெளியிட்ட புத்தகங்களுக்கான தலைப்புகள், ஒன்றுக்கொன்று போட்டியாக. இதை வைத்து ஒரு தலைப்பு உருவானிச்சு. இந்த 2 பேருக்கும் நடைபெற்ற அந்த வாதத்துக்கு
அதுதான் அருட்பா மருட்பா. ராமலிங்கடிகளார் பாடியிருப்பது அருட்பா அல்ல, அது மருட்பா என்று எதிரிகள் சொன்னாங்க. அப்ப இவங்க தனிப்பட்ட ஒவ்வொருவரை பற்றியும் தாக்கி பேசுறாங்க. உதாரணமா ஆறுமுக நாவலர் இணையற்றவர் என்று நாவலர் அறுமுக நாவலருடைய அடிப்பொடிகள் சொன்னால், அதற்கு பதிலாக வள்ளலாருடைய அடிப்பொடிகள் என்ன சொன்னாங்கன்னா, ஆமாமா அவர் இணையற்றவர். இணைனா வாழ்க்கை துணை. அவருக்கு மனைவி இல்லாதனால அவர் இணையற்றவர் தான், அதனால் அவருக்கு ஆண்மை இல்லை என்றெல்லாம் அவங்க எழுதினாங்க. அதே போல் இவர் ஒரு காலத்தில் தில்லைவாழ் அந்தணர் தம் அடியார்க்கு அடியேன் என்று சுந்தரரை பாட வைத்தார். அவங்க சிதம்பரம் தீட்சிதர்கள் தரப்பு. இவங்க ரெண்டு பேருக்கும் இடையிலான இந்த மோதலை வளர்த்து விட்டவர்கள் சிதம்பரம் தீட்சிதர்கள். இந்த சிதம்பரம் கோயில், நடராசர் கோயில் என்பது அது ஒரு சிவன் கோயில். அந்த சிவன் கோயிலில் அர்ச்சகர்களாக இருந்த தீட்சிதர்கள் அதே சைவ சமய குறவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல. ஏன்னா அவங்க ஆரிய பார்ப்பனியத்தை தான் அந்த கோயில் வழியாக செயல்படுத்தினாங்க. அப்போ ஒரு கட்டத்தில் வள்ளலார் பார்த்துட்டு அவர் சொன்னார், தில்லை சிதம்பரத்தில் இருப்பது சிற்றம்பலம் தான், வடலூரில் தான் பேரம்பலம் உள்ளது என்று கூறி பக்தர்களை ஜாதி மதம் இனம் பார்க்காமல் இறைவனை தொடுவதற்கு அழைத்தார். இது தீட்சிதர்களுக்கு பிடிக்கல. இவன் என்னடா ஜாதியை மறுக்கிறான், சிதம்பரத்துக்கு போகாதீங்க வடலூருக்கு வாங்கன்னு கூப்பிடுறான் என்று சொல்லி நாவலர் தொடர்பாக ஒரு கூட்டத்தில் அவர் பேசுகிறார். நாவலர் என்ற சொல்லுக்கு, ஏன்னா நாவலர்னு சொன்னால் நமக்கு தெரியும், நாவலர் நெடுஞ்செழியன், அப்புறம் நாவலர் சோமசுந்தர பாரதியார். நாவலர் என்றால் நாவல்லவர், பேச்சில் கெட்டிக்காரங்க. அவங்க சொல்லின் செல்வர்னு அர்த்தம். அந்த சொல்லுக்கு நாவலர் என்பதை நா அலர் என்று பிரித்து, நாவலர் என்றால் பொய்யன், வித்தை இல்லாதவன், நாவில் பழிச்சொல்லுடையோன் என்று வள்ளலார் பேசினார். இதோடு நிறுத்தி கொண்டதும் தில்லை ஈத்தர்கள் தரப்பு என்ன பண்ணாங்கன்னா, ஆறுமுக நாவலரை அதை வச்சு வாசைப்பாடினாங்க. அதன் உச்சகட்டம் தில்லை சீத்தர்களுக்கு தலைமை தாங்கிய ஒரு தீட்சிதர் இருந்தார், சபா நடேச தீட்சிதர். நாவலரை அடித்து நொறுக்க வேண்டும் என்று வெளிப்படையாக அச்சுறுத்தல் விட்டாங்க. ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் எதிரியாக இருந்தாங்க. இதை வைத்து தான் ஒரு மான நஷ்ட வழக்கு 1869 ஆண்டில் மஞ்சக்குப்பம் நீதிமன்றத்தில் சபா நடேச தீட்சிதர் எதிர் ஆறுமுக நாவலர் என்று வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கு விசாரணை நடத்தியவர் ரொபேர்ட் என்ற ஒரு ஆங்கில நீதிபதி. ஆனால் அந்த வழக்கில் வள்ளலார் நீதிமன்றத்திற்கு காலந்தாழ்ந்து வர்றார். அப்படி காலந்தாழ்ந்து வரும்போது ஆறுமுக நாவலர் நீதிமன்றத்தில் இருக்கிறார். அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாமே நீதிமன்றத்தில் இருக்கிறாங்க. அதே போல ராமலிங்க அடிகளார் வள்ளலார் வருகிறார் என்று அவருடைய ஆர்வலர்கள் நீதிமன்றத்தில் நிறைய கூட்டமாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வள்ளலார் வந்த உடனே எல்லோரும் எழுந்து நிற்கிறாங்க. அந்த நீதிபதியும் எழுந்து நிற்கிறார். அப்போ ஆறுமுக நாவலரும் எழுந்து நிற்கிறார். நீங்கள் ஆறுமுக நாவலரை பார்த்து நீதிபதி கேட்கிறார், நீங்கள் எதற்காக இப்போ அவர் வரும்போது எழுந்து நின்றீர்கள்? அவர் சொல்றாரு, அவர் ரொம்பவும் மதிக்கத்தக்கவர், எல்லோரோடும் வணங்கப்படுகிறார். அவ்வளவு மதிக்கத்தக்கவரை பற்றி ஒரு சிறந்த சைவப்பட்டுள்ள தீவிர ஆர்வலராகிய ஆறுமுக நாவலர் எழுந்து நின்றீர்கள் என்றால், இப்போ ராமலிங்க அடிகளாரின் கருத்துக்கள், அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர், சம்பந்தர் போன்றோரின் பாடல்களுக்கு இடையாக இனம்பெறுதல் கூடாது என்று பேசியவர் ஆறுமுக நாவலர். ராமலிங்கரின் பாடல்கள் அனைத்தும் அருட்பாக்கள் அல்ல, மருட்பாக்கள் அல்ல, மருட்பாக்கள் தான் என்று எழுதி துண்டு பிரசுரம் போட்டவர். அப்படி இருக்கும்போது ராமலிங்க அடிகளாருக்கு சம்மன் போகும்போது வாங்க மறுத்துட்டாங்க. ஆனால் கூட இருந்த வேலாயுதம் அதை வாங்கி கொள்கிறார். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எல்லோரும் மதிக்கத்தக்கவர், மரியாதைக்குரியவர் என்று அவர் மீது வழக்கு போட்டிருந்தாலும் எழுந்து நிற்கும் போது அவர் எழுதியது எப்படி மறுப்பாவாக இருக்க முடியும்? எனவே நான் நீதிமன்றத்தில் அவருக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்குகிறேன் என்று சொல்லிட்டார். என்ன வேடிக்கைன்னா, நாவலர் மட்டுமல்ல, அங்கு கூடியிருந்தவர்கள் மட்டுமல்ல, நீதிபதியும் எழுந்து நிற்கிறார் இந்த வழக்கை ஒட்டி வரும்போது. அந்த விவாதத்தின் தொடர்ச்சியாகத்தான் இது அவர் எழுதியதெல்லாம் அருட்பா அல்ல மருட்பாதான் என்ற வாதமும், இல்லை அருட்பாதான் என்று அவங்க வாதிட்டாங்க. அதனுடைய முடிவில் நீதிமன்றத்தில் அவரை விடுதலை செஞ்சாங்க.
நாவலர் சொன்னார், எனக்கு அவர் மீது இருக்கிற மதிப்பில் குறைவில்லை, ஆனால் என்னை அவர் வந்து இப்படி நாவலர் என்ற சொல்லுக்கு இவருக்காக நான் சொல்லலை, பொதுவாக நாவலர் என்ற சொல்லுக்கான விளக்கத்தை தான் அவர் கொடுத்தேன் என்று சொல்றார். அப்படி ஒரு வழக்கு நடந்தது. அதுதான் அருட்பா மருட்பா வழக்கு என்று சொல்லப்படுவது. இது இந்த ஐந்தாம் திருமுறையில் அதை மன்னிக்கணும், 6ஆம் திருமுறையில் வள்ளலாருடைய இந்த சமூக சீர்திருத்த கருத்துக்கள் பாடலாகவும் உரையாடலாகவும் இடம்பெற்றவை. அவை எப்படி சைவம், வைணவம், வேதாந்தம், இன்னைக்கு எதையெல்லாம் இந்து மதங்கிறாங்களோ அதை எல்லாத்தையும் மறுத்தது. நல்ல வேளை கடைசி காலத்தில், கடைசி சில ஆண்டுகளில் அவர் வள்ளலார் வந்து நெற்றியில் திருநீர் அணியாமல், எந்த இறை அடையாளமும் இல்லாமல், நெற்றியில் நாமம் போடாமல், எதுவும் போடாமல், தன்னுடைய அந்த மறுப்பின் அடையாளமாகவே அந்த தோற்றம் அளித்தார். இறைய எழுதி வைத்திருக்கிறார். இல்லைன்னா வள்ளுவருக்கு காவி உடுத்தியதை போல இங்கே இந்துத்துவவாதிகள் என்ன பண்ணுவாங்க, அவரும் எங்கள் இந்து தான். ஏன்னா ஆரம்ப காலத்தில் அவர் முருகனை பற்றி நிறைய பாடியிருக்கிறார். அந்த சைவ சமயத்திற்காக நிறைய அவருடைய முதல் காலத்தில் பாடல்கள் எழுதியிருக்கிறார். அதை வைத்துக்கொண்டு என்ன செஞ்சிருவாங்கன்னா, அவரை இந்துத்துவம் சொந்தம் கொண்டாட தொடங்கிவிடும். ஆனால் உண்மையில் நெருப்பை அருட்பெருஞ்சோதியாக வணங்க சொன்ன வள்ளலார் அவரே ஒரு நெருப்பாக இருந்தார். இந்துத்துவம் நெருங்க முடியாத ஒரு நெருப்பவர். ஒரு தமிழ் தேசிய சமூக நீதிக்கான போராட்டத்தில் பார்ப்பனை எதிர்ப்பு, இந்துத்துவ ஆதிக்க எதிர்ப்புக்கு எதிரான போராட்டத்தில் மிக முக்கியமான பங்கு வள்ளலாருக்கு உண்டு. இப்போ ஜனங்க வந்து இறை நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறாங்க. அவங்க விடுதலை வரைக்கும் அப்படி இருப்பாங்களா, இடையில மாறுவாங்களா தெரியாது நமக்கு. பெரும்பகுதி மக்கள் அதுக்கு பிறகு கூட இருக்கலாம். ஒரு குமிழிய அமைப்பு, சோசியலிச அமைப்பு வந்தால் கூட சமூகம் முழுவதும் நாத்திக சமூகமாக மாறிடாது. அப்படிப்பட்டவர்களுக்கு வள்ளலாருடைய அந்த சிந்தனைகள் ஒரு சமூக நீதி சார்ந்த ஆன்மீகம், அதற்கான நெறி. ஏன்னா ஆன்மீகம் என்ற சொல்லை மார்க்சும் பயன்படுத்துகிறார். எப்படி வந்து தொழிலாளி வர்க்கத்தினுடைய ஆன்ம தேவைகளை, ஆன்மீக தேவைகளை நிறைவேற்றி கொள்ளுவதற்கு ஸ்பிரிச்சுவல் நீட்ஸ் ஆஃப் த ஒர்க்கிங் கிளாஸ்ன்னு சொல்வார். இந்த முதலாளித்துவ சுரண்டல் இடமளிக்காமல் இருக்கிறது என்று சொல்வார். ஒரு உதாரணமாக, ஒரு கால்பந்து போட்டியை பார்ப்பதில் பொருளியலாக ஒருத்தருக்கு என்ன கிடைக்க போகுது? அதுலேருந்து ஒரு ஆதாயமும் கிடைக்காது. பந்தயம் கட்டினவனுக்கு வேணால் காசு கிடைச்சிட்டு இருக்கலாம். பார்த்து மகிழ்கிறவன், அதில் ஒருத்தர் காயப்படும் போது துயரப்படுகிறவன், அதில் ஒருத்தர் ஈடுபாட்டோடு விளையாடும் போது அவனை நேசிக்கிறது, இது எல்லாமே உள்ளம் சார்ந்தது. இது உடல் சார்ந்ததோ பொருள் சார்ந்ததோ அல்ல. இப்படிப்பட்ட அறிவு சார்ந்த, மனம் சார்ந்த ஆன்மீகம் மக்களுக்கு இது போன்ற ஆன்மீக தேவைகள் இருக்கு. அந்த தேவைகளை நிறைவு செய்கிற இடத்துல வள்ளலார் இருப்பார். இன்னும் சிலரும் இருந்தாங்க. வள்ளலாரை பொறுத்த வரைக்கும் அவருடைய அந்த ஆன்மீக கருத்துக்களின் வழியாக சைவ சமய, வைணவ சமய, வேதாந்த சமய மறுப்பை வெளிப்படுத்தினார். ஒரு மிகச்சிறந்த தமிழ் இலக்கியத்தில் செய்யுள் உரையாடல் வழியாக எளிமையாக இந்த செய்திகளை கொண்டு சேர்ந்தார். இந்த போராட்டம் தொடர்கிற வரைக்கும் அந்த இலக்கிய படைப்புகளுக்கான பங்களிப்பு இருக்கும். ஆனால் ஒன்று, அவர் வாழ்ந்த காலத்தில் இது ஒரு இயக்கமாக, ஏன்னா அவர் வாழ்ந்த காலம் 51 ஆண்டுகள் தான், அதுலேயும் கடைசி 10 ஆண்டுகள் தான் இந்த கருத்துக்களோடு வாழ்ந்திருக்கிறார் என்கிற போது அந்த காலத்திற்குள் ஒரு பெரிய இயக்கமாக, ஒரு போராட்டமாக, அல்லது சாதி ஒழிப்புக்கு வழிகாட்டுகிற மாதிரி அதை வளர்த்தெடுக்க முடியல. ஆனால் அப்படி கலகம் செய்தவர்கள், போராடியவர்கள் பிற்காலத்தில் கேரளாவில் நாராயணகுரு அந்த மாதிரி இயக்கம் நடத்தினவர். இங்கே நம்ம திருவிதாங்கூரில் வந்து ஐயா வைகுண்டர் அப்படி இயக்கம் நடத்தினவர். இன்னும் பல வடக்கையெல்லாம் அதுபடி பல பேர் இருந்திருக்கிறாங்க. நம்ம பக்தி இயக்கம் பேசும்போது நம்ம குறிப்பிட்டோம். இப்போ இவர்களெல்லாம் வந்து இந்த இயக்கத்துக்கு அடியெடுத்து கொடுத்தவர்கள். அதை அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு அவற்றை மக்களிடம் கொண்டு சேர்க்கிற அந்த தெளிவு பெரியாருக்கு இருந்தது. அவர் ஒன்றும் வரட்டு நாத்திகர் அல்ல. அவர் வந்து சமூக சீர்திருத்தத்தோடு, சாதி ஒழிப்போடு இதையெல்லாம் இணைத்து பார்க்கிற தெளிவு இருந்தது என்பதை நம்ம பார்க்கிறோம். அதனால் நம்ம அடுத்தடுத்து இந்த வள்ளலாருடைய அந்த 6ஆம் திருமுறை கருத்துக்களை பற்றி கொஞ்சம் நம்ம பேசணும். அடுத்த வகுப்பில் அதை பற்றி விரிவாக பேசுவோம். இந்த முறை அதுக்கு நேரம் இல்லை.
அதுக்கு பிறகு இந்த பல்வேறு ஆன்மீக சிந்தனைகளோடு சாதி ஒழிப்புக்கு போராடியவர்களை பற்றி பேசுவோம். இந்த வகுப்பை நான் இத்தோடு நிறைவு செய்கிறேன். நன்றி தோழர்களே.